Hello friends, welcome to DavidJames channel. Okay, so இன்னைக்கு நம்ம என்ன சாங் பார்க்க போறோம்னா Bimbiliki Pilapi சாங்ல இருந்து தான் நம்ம ஒரு ஸ்டெப்ஸ் எடுத்துறோம். ஓகே, ஸோ லாஸ்ட்டாக நம்ம ரெண்டு பார்ட் வீடியோஸ் போட்டிருந்தோம். அதோட கண்டினியூஷன் தான் இது. ஓகேவா, அந்த ரெட் கலர் ட்ரெஸ் போட்டுட்டு ஆடுவார். ஓகே, ஸோ நம்ம நண்பர்கள் நிறைய பேர் வந்து அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ் கேட்டிருந்தீங்க. சில பேர் வந்து 3 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஒரு ஸ்டெப் கூட கேட்டிருந்தீங்க. அந்த ஸ்டெப் வந்து இந்த ரெட் கலர் ட்ரெஸ்லேயே வந்து கவர் ஆகுது. ஓகேவா, ஸோ அந்த நீங்கள் கேட்டிருந்தது வந்து அடுத்த பார்ட்டில் வரும். இந்த பார்ட்டில் என்ன ஸ்டெப் பார்க்க போகிறோம்னா, நம்ம லாஸ்ட்டாக எந்த இதில் விட்டோமோ அதில் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஸ்டெப்ஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி DavidJames சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே பெல் ஐகான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்த போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்து சேரும். ஓகே, ஸோ வாங்க நம்ம ஸ்டெப்ஸ்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இந்த ஸ்டெப்ஸில் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நமக்கு ஆஸ் யூஷுவல் இந்த சாங் ஃபுல்லாகவே ஆக்சுவலாக ஹேண்ட் அண்டு லெக்ஸ் ரெண்டுத்துக்குமே வந்து ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இதில் வந்து இது பொதுவாக நான் என்ன சொல்ல வரேன்னா, சிவகார்த்திகேயன் ப்ரோ வந்து என்ன பண்ணியிருப்பாருன்னா, சம்டைம்ஸ் வந்து லெக்ஸை வந்து இந்த மாதிரி இப்படி ஷேக் பண்ணுவார், சம்டைம்ஸ் ஷேக் பண்ண மாட்டார். ஆக மொத்தத்தில் என்னென்னா, அந்த ஸ்டெப்ஸை கவர் பண்ணி முடிக்கணும் அப்படின்றதில் அவர் கான்சென்ட்ரேட்டடாக கரெக்டாக பண்ணியிருப்பார். ஓகே, ஸோ அது அப்படியுமே போட்டிருப்பாங்க. அது மேபி அவர் எத்தனை டேக் எடுத்தாருன்னு தெரியல. பட் என்ன நான் சொல்ல வரேன்னா, நீங்கள் கன்ஃபார்மாக லெக்கை வந்து இப்படி பண்ணணும் அப்படின்ற மாதிரி இல்லை. பட் ஸ்டெப்ஸ் கவுண்ட் என்னன்றதை நான் கரெக்டாக சொல்லிடுறேன். நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணால் போதும். ஓகேவா, ஓகே, அதுதான் வந்து நான் சொல்ல நினச்சேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ஸ்டெப்ஸோட பொசிஷன் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, லாஸ்ட்டாக நம்ம என்ன ஸ்டெப் முடித்தோன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த ஸ்டெப் முடித்தோம். ஓகே, ஓகே, இந்த ஸ்டெப் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஸோ 1 2 இது முடிப்பாங்களா. 2 முடிச்சுட்டு என்ன பண்ணோன்னா 1, ஓகே, ஒரு ஜம்ப்பு. ஓகே, இப்படி முடிக்கிறோமா, இப்படி முடிச்சுட்டு லெஃப்ட் லெக் எடுத்து இப்படி ஒரு ஜம்ப் பண்ணி ரைட் லெக் வந்து இப்படி பின்னாடி போகணும். ஓகே, லைக் திஸ். எப்படின்னா 1 2. ஓகே, ஸோ ரைட் லெக் வந்து பின்னாடி போயிட்டு ஃப்ரண்ட்டில் லெஃப்ட் சைடில் 2. ஓகே, ஸோ இப்படி முடிச்சுட்டு 1 2. ஓகே, ஹேண்ட்ஸ் வந்து ஃப்ரீயாக விட்டுருங்க. ஓகே, நார்மலாக வாக் பண்ணும்போது ஆப்போசிட் ஹேண்ட்ஸ் வருதுல்ல, அந்த மாதிரி. ஓகே, ஸோ இப்படி முடிச்சுட்டு ஓகே 1 2 3 வரும்போது நீங்கள் பின்னாடி வந்து ஜம்ப் பண்ணு, ஃப்ரண்ட்டில் வச்சுட்டு ஜம்ப் பண்ணி 3 வந்து பேக் சைடில் வந்துடுங்க. ஓகே, பேக் சைடு பார்த்துட்டு 3 4. ஓகே, ஸோ 4 ஜம்ப் பண்ணும்போது உங்களோட ரைட் லெக் வந்து ஃப்ரண்ட்டில் வர மாதிரி வச்சுக்கோங்க. எப்படின்னா இடிச்சுட்டு இப்படி. ஓகே, ஸோ ரொம்ப வர வேணாம், ஸ்லைட்டாக. ஓகேவா, அதுக்கப்புறமா நம்ம வந்து ஃப்ரண்ட்டில் வச்சுக்கலாம். இது இந்த மாதிரி குட்டி குட்டி பார்ட்ஸ் வந்து நுணுக்கமாக நம்மளே அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி தான் வரும். ஓகேவா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்படி முடியுதா, முடிச்சுட்டு 1 2 3 4. ஓகே, 4 வரும்போது நம்ம முன்னாடி வச்சுக்கணும். ஓகே, இதுதான் வந்து ஸ்டார்டிங். ஸோ இப்போ தான் வந்து அடுத்த செட்டோட ஸ்டெப்ஸு ஸ்டார்ட் ஆகுது. ஓகேவா, ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, பொசிஷன் வந்து இப்படி தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ரைட் லெக் வந்து ஃப்ரண்ட்டில் இருக்கும், லெஃப்ட் லெக் வந்து பின்னாடி இருக்கும். ஓகே, இப்போ வந்து லெக்ஸ் விட்டுட்டு இப்போ ஹேண்டில் என்ன பண்ணணும்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ ரைட் லெக் முன்னாடி இருக்கான், ஸோ ரைட் ஹேண்டை இப்படி வச்சுக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி தான் நம்ம பண்ண போகிறோம். ஓகே, ஸோ நம்ம ஹேண்டோட இந்த ஆஃப் தான் வந்து அப் டவுன் ஆக போகுது. ஓகே, ஸோ இப்படி வச்சுட்டு ஃப்ரண்ட்டில் இருக்கா 1. ஓகே, ஈஸி ஃப்ரெண்ட்ஸ், 1. ஸோ இப்போது நம்ம பொசிஷன், பாடி பொசிஷன் எப்படின்னா, ஸ்லைட்டாக இப்படி பெண்ட் பண்ணிக்கோங்க. இப்படி ஸ்ட்ரைட்டாக இருந்துட்டு இப்படி பண்ணாமல் ஸ்லைட்டாக இப்படி பெண்ட் பண்ணிக்கோங்க. பெண்ட் பண்ணிட்டு 1. ஓகே, ஸோ ரைட் ஹேண்ட் மேலே, லெஃப்ட் ஹேண்ட் கீழே 1 இப்படி பண்ணுவீங்களா. ஸோ 1 பண்ணும்போது உங்களோட ரைட் லெக் வந்து இப்படி தட்டணும். ஓகே, 1. ஓகே, 1. ஓகே, 1 பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா, ஜம்ப் பண்ணி இப்படி ஸ்ட்ரைட்டாக நிற்க போகிறோம். அதாவது ஃப்ரண்ட்டில் இருக்கிற ரைட் லெக்கை எடுத்து சேம் லைனில் வைக்க போகிறோம். ஓகே, ஸோ இப்படி 1 அகைன் இப்படி வைக்கும்பொழுது ஸ்லைட்டாக கை இப்படி இப்போ ஷேக் பண்ணுங்கள். ரொம்ப இப்படி பண்ணக்கூடாது, ஸ்லைட்டாக எப்படின்னா 1. ஓகே, ஸோ 1 பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட்டாக வந்துட்டிங்களா, அகைன் 2. ஓகே, ஜஸ்ட்டு 1 2.
ஓகே. ஸோ இங்கே மாதிரி இடத்துல தான் நான் சொன்னேன், சிவகார்த்திகேயன் ப்ரோ வந்து சம்டைம்ஸ் கால் தூக்குவார், சம்டைம்ஸ் இப்படி ஷேக் பண்ணுவார், சம்டைம்ஸ் ஒரு லெக் மட்டும் ஷேக் பண்ணுவார். இது வந்து ஸ்டெப்ஸில் இருக்கா இல்லை என்னென்னு எனக்கு தெரியாது ஃப்ரெண்ட்ஸ், பட் நான் நோட் பண்ணதை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஓகே. ஸோ ரெடி, 1 ஜம்ப், ஸ்ட்ரைட் ஆகிடுங்க, அகைன் 2. ஓகே, ரெடி, 1 2. ஓகே. ஸோ இந்த 2 வந்து நீங்கள் இப்படி காலை இப்படி தூக்கி பண்ணலாம், இல்லை ஷேக் மாதிரி இந்த மாதிரி ஷேக்கும் பண்ணலாம். ஸோ மோஸ்ட்டாக ரைட் லெக்கை வந்து ஸ்லைட்டாக இப்படி தூக்கிடுங்க, ஏன்னா இங்கே வரும்போது இப்படி தூக்கிடுவீங்க, இங்கே வரும்போது ஸ்லைட்டாக பண்ணிவிடுங்க. ஓகே. ஸோ 1 2 முடிச்சுட்டு என்ன பண்ணணுன்னா 2 முடிச்சுட்டு 3. ஓகே. இப்போது இப்படி முடிக்கிறீங்களா, முடிச்சுட்டு உங்களோட ரைட் ஹேண்ட் மேலே இருக்கும், லெஃப்ட் ஹேண்ட் கீழே இருக்கும். ஸோ உங்களோட லெஃப்ட் ஹேண்டை அப்படியே செஸ்ட்டுக்கிட்ட இப்படி வச்சுருங்க, ரைட் ஹேண்டை அப்படியே உங்களோட ரைட் லெக்கோட முட்டிக்கிட்ட இப்படி பிடிச்சிக்கோங்க. ஓகே, நீக்கிட்ட இப்படி பிடிச்சிடுங்க, ரைட் லெக் மட்டும் ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்படி முடிக்கிறவா, முடிச்சுட்டு 1. ஓகே, 1 2. ஓகே, 2 எப்படின்னா, ஸோ இப்படி இந்த பொசிஷனில் இருக்கோமா, லெஃப்ட் ஹேண்ட் வந்து செஸ்ட்டுக்கிட்ட, ரைட் ஹேண்ட் வந்து முட்டியில். ஓகே, இப்படி முடிச்சுட்டு 2 வரும்பொழுது இப்படி வரணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே. ஸோ ரைட் ஹேண்டை வந்து உங்களோட செஸ்ட்டில் வச்சுருங்க, லெஃப்ட் ஹேண்டை இப்படி ஸ்ட்ரைட்டாக வச்சுருங்க, ரைட் லெக்குமே இப்படி இருக்கா, இப்படி இருக்கிறத ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு லெஃப்ட் லெக்கை அப்படிக்கா வச்சுருங்க லெஃப்ட் சைடில். ஓகே. ஸோ இது நிறைய நான் பாயிண்ட் சொல்கிற மாதிரி இருக்குது, பட் நீங்கள் இது இப்படி ஒரு ஃப்ளோவாக பண்ணுற மாதிரி இருக்கும் எக்ஸசைஸ். 1 2. ஓகே, 1 2 இப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதில் முடிச்சது வந்து பண்ணலாமா, இப்படி முடிச்சுட்டு 1 2. ஓகே, அதுக்கப்புறம் ஈஸி தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்டெப்பு 2 வந்துருச்சா, நெக்ஸ்ட்டு 3 4. ஓகே. ஸோ இப்போ வந்து ஹேண்ட் என்ன பண்ணணும்னு சொல்கிறேன். ஸோ இப்படி முடிக்கிறீங்களா, ஸோ ரைட் ஹேண்டை பொறுத்த வரைக்கும் இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பொசிஷன். ஓகே, ஷேப் 1 2. ஓகே, இப்படி தான் போகணும் வெட்டுற மாதிரி. லெஃப்ட் ஹேண்டை பொறுத்த வரைக்கும் என்னென்னா இப்படி ஓப்பனில் வச்சுக்கணும், ஓப்பன் வச்சுட்டு செஸ்ட்டு இப்படி 1 தட்டுற மாதிரி 1 2, அதாவது 1 2. ஓகே, இதுதான் வந்து ஹேண்ட்ஸோட பொசிஷனும் இதுதான். ரைட் ஹேண்ட் வந்து இப்படி வெட்டுற மாதிரி, லெஃப்ட் ஹேண்ட் வந்து இப்படி தான் இருக்கணும், ஓப்பனாக வச்சு இப்படி தட்டுற மாதிரி. ஓகே. ஸோ லெக் மூமெண்ட் என்னென்னா 1 2. ஓகே. ஸோ இதில் எப்படின்னா, டான்ஸ் தெரிஞ்சவங்களுக்கு வந்து இது பண்ணிடுவீங்க. ஸோ இதில் ஜம்ப் தான் மேட்ரு. எப்படின்னா 1, அதாவது லெஃப்ட் லெக்கில் ஜம்ப் பண்ணி இப்படி லேண்ட் பண்ணணும், இப்படி ஜம்ப் பண்ணி லேண்ட் பண்ணும்போது ரைட் லெக்கை ரிலீஸ் பண்ணணும் இந்த சைடு. ஓகே, எப்படின்னா 1 2. ஓகே. ஸோ எப்படின்னா 1 2. ஓகே. ஸோ 1 2 3 4. ஓகே. ஸோ ரைட் லெக் ரிலீஸ் ஆகும்போது ஹேண்ட்ஸு இப்படி ரிலீஸ் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரெண்டுமே சேமாக இருக்கும். ஓகே, இந்த செட்லேருந்து பார்ப்போமா. ரெடி, இப்படி முடிச்சுட்டு 1 2 3 4. ஓகே, ஈஸி ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃபஸ்ட்லேருந்து அந்த செட்டு எல்லாமே இப்போ ஒரு காம்பேக்டாக என்ன பண்ணமோ அது பார்க்கலாமா. ரெடி, இப்படி வச்சுக்கோங்க. 1 2 3 4 5 6. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நம்ம ஃபாஸ்ட்டாக பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபாஸ்ட்டாக நான் வந்து ஆக்சுவலாக மைக் வந்து கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ ஃபாஸ்ட்டாக ஆடும்போது அது ஏதாவது டிஸ்கனெக்ட் ஆக சான்சஸ் இருக்குது, ஏன்னா ஆடியோஷனால் சில வீடியோஸ்லாம் ரீக்ரியேட் பண்ணேன் நான். ஓகே, சாரி ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா. ஓகே. ஸோ இது வந்து ஒரு செட்டாக முடிஞ்சிருச்சா. ஸோ 1 2 முடிக்கிறோமா, முடிச்சுட்டு அகைன் அதே ஸ்டெப்பை தான் நம்ம மறுபடியும் போட போகிறோம். ஸோ இப்படி முடிக்கிறீங்களா, அதாவது 1 2 முடிக்கிறீங்களா, முடிச்சுட்டு உங்கள் லெக்கு வந்து ரைட் லெக் மேலே இருக்கும். ஸோ நீங்கள் இதை முடிச்சுட்டு அகைன் இப்படி வச்சுட்டு 1. ஸோ இப்படி இருக்கிற லெக்கை அப்படியே ஃப்ரண்ட்டில் வைக்கிறீங்க. ஓகே, இப்படி வச்சுட்டு வைக்கும் போதே பொசிஷன் ரைட் ஹேண்ட் மேலே, லெஃப்ட் ஹேண்ட் கீழே வச்சுட்டு அகைன் 1 2 3 4 5 6. ஓகே, ஈஸி ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த ரெண்டு செட்டுமே சேம் தான். ஓகே, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் அடுத்து வர ஸ்டெப்புமே நம்ம கவர் பண்ணுறோம். ஃபைனலாக வர ஸ்டெப் தான் அடுத்த பார்ட்டில் போடுறேன். ஓகே, நான் நிறைய சொல்லி கொடுத்துருவேன், உங்களுக்கு அது எந்த அளவுக்கு ரீச் ஆகும் தெரியாது, அதனால் அதோட நான் ஸ்டாப் பண்ணுறேன். ஓகே, ஸோ இந்த ஸ்டெப் முடிச்சதுக்கப்புறம் ஸோ ஃபைனலாக வந்து 1 2 இப்படி முடிக்கிறோமா, முடிக்கும்போது உங்கள் பொசிஷன் எப்படி இருக்கும்.
இப்போ என்ன பண்ணோன்னா ரைட் சைடில் ஃபஸ்ட்டு இப்படி ஓகே 1 ஓகே இது ஈஸி தான் இப்படி பண்ணுங்கள் ஓகே 1 2 ஓகே ஸோ நீங்கள் ரைட் சைடில் போகும்போது ரைட் லெக்கோட முட்டியை அப்படி பெண்ட் பண்ணுங்கள் லெஃப்ட் சைடில் போகும்போது லெஃப்ட் சைடு முட்டியை பெண்ட் பண்ணுங்கள் ஓகே எந்த சைடு போகிறீங்களோ அந்த சைடு ஹேண்ட் எப்படி பண்ணணும் ஸோ இதில் வந்து 3 கவுண்ட் பண்ண போகிறோம் ஸ்டார்ட் ஃப்ரம் ரைட் சைட் ஓகே 1 2 ஸோ நீங்கள் 2 பண்ணும்போது இங்கே வந்து ஒரு மூமெண்ட் அடுத்த மூமெண்ட்டுக்கு நீங்கள் போகணும் அதாவது டேர்ன் பண்ணணும் உங்கள் பாடியை ஓகே 1 2 2 பண்ணும்பொழுதே நீங்கள் லெஃப்ட் சைடில் இப்படி டேர்ன் ஆகிடணும் இப்படி டேர்ன் ஆகிட்டு உங்களோட ரைட் லெக் வந்து இப்படி பெண்ட் ஆகிடணும் பெண்ட் ஆகிட்டு 3 ஓகே ஸோ அதாவது எப்படின்னா 1 2 3 ஓகே ஸோ நீங்கள் லெஃப்ட் சைடில் டேர்ன் பண்ணிவிட்டு 3 வந்து நல்லா இப்படி பண்ணணும் நல்லா இப்படி ஓப்பனாக பண்ணணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓப்பனாக பண்ணுங்கள் ஓகே கிளியராக இருக்கும் ரெடி 1 2 3 ஆல் 4 வந்து இப்படி ஸ்ட்ரைட்டாக நின்றுடுங்க ஓகேவா ஈஸி தான் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ லாஸ்ட்டாக ஒன் டைம் சொல்கிறேன் ஸோ இப்படி முடிக்கிறீங்களா முடிச்சுட்டு அப்படியே ரைட் சைடில் 1 லெஃப்ட் சைட் 2 அகைன் லெஃப்ட் சைட் 3 ஓகே ஸோ 3 முடிச்சுட்டு இப்படி ஃப்ரண்ட்டில் இப்படி பார்த்துருங்க கேமராவை 4th கவுண்ட்டு ஓகே அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா அடுத்து வந்து லெக் மட்டும் நான் சொல்கிறேன் ஓகே 1 2 3 ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ரொம்ப இப்படி 1 2 இப்படி பண்ண தேவையில்லை ஓகே ஏன்னா ஹேண்டு நம்ம பண்ணுவோம் ஸோ லெக்கை பொறுத்த வரைக்கும் ஸ்லைட்டாக 1 2 3 ஓகே ஹேண்ட்ஸ் என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா இப்போது 1 இப்படி தான் பண்ண போகிறோம் ஸோ நீங்கள் எந்த சைடு போகிறீங்களோ அந்த சைடு இப்போ ஏதாவது லக்கேஜை தூக்கும்போது எப்படி ஒரு ஹேண்ட் வந்து மேலே பார்த்த மாதிரி இருக்கும் மேலே இருக்கிற ஹேண்ட் கீழே பார்த்த மாதிரி இருக்கும் அந்த மாதிரி ஸோ ஃபஸ்ட்டு கவுண்ட் அப்போது லெஃப்ட் ஹேண்ட் வந்து உங்களோட உள்ளங்கை வந்து மேலே பார்த்த மாதிரி இருக்கணும் அதாவது ஏதோ தூக்குற மாதிரி ஓகே ரைட் ஹேண்ட் வந்து ப்ரெஸ் பண்ணுற மாதிரி கீழே பார்த்த மாதிரி ஓகே ஸோ எப்படின்னா இருந்துட்டு 1 ஓகே 1 இப்படி லெஃப்ட்டில் ஸ்டார்ட் பண்ணி ரைட்டில் முடிக்கும்பொழுது உங்கள் லெக்கும் ஹேண்டும் அப்படியே ஹோல்ட் ஆகிடணும் ஓகே 1 2 3 ஸோ இதில் என்ன நுணுக்கம்னா நீங்கள் அடுத்த ஸ்டெப் போகும்போது ஜம்ப் பண்ணணும் அதாவது இப்படி ஓகே ஸோ உங்கள் லெக்கு வந்து ரைட் லெக் போகுதுன்னா லெஃப்ட் லெக்கில் ஒரு ஸ்லைட்டாக ஒரு குட்டி ஜம்ப்பு ஓகே எப்படின்னா இப்படி ஓகே பார்த்தீங்களா ஜம்ப்பு 1 இப்போ லெஃப்ட் சைடில் போகிறேன் ரைட் லெக் ஜம்ப்பு 2 இப்போ ரைட் சைடில் போகிறேன் லெஃப்ட் சைட் ஜம்ப்பு 3 ஓகே ஈஸி ஃப்ரெண்ட்ஸ் லாஸ்ட்டாக ஒரு வாட்டி சொல்கிறேன் ஓகே ரெடி 1 2 3 ஓகே ஸோ 3 வரும்போது அப்படியே இப்படி பண்ணிட்டு இப்படி நின்றுடணும் அடுத்து சில ஸ்டெப்ஸ் இருக்குது அதை நான் அடுத்த பார்ட்டில் சொல்கிறேன் ஓகே ஸோ இந்த ஸ்டெப் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் நான் ரொம்பவே ஸ்லோவாக தான் எடுத்திருக்கேன் வீடியோ ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்டெப்ஸ் போட்டு பாருங்கள் நம்ம நண்பர் கேட்டது அடுத்த பார்ட்டில் வந்துடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஒரு ஆர்டராக கண்டினியூவாக இருக்கும்ன்றதுனால தான் நான் இப்படி பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தப்பாக எடுத்துக்காதீங்க அடுத்த பார்ட்டில் கண்டிப்பாக இந்த வீடியோ நீங்கள் பார்த்து லேர்ன் பண்ணிக்கோங்க ஓகே ஸோ இந்த ஸ்டெப்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் நீங்கள் கமெண்ட்ஸில் வந்து உங்களோட ஃபீட்பேக்ஸை சொல்லுங்கள் அது எனக்கு ரொம்பவே எனர்ஜியாக இருக்கும் அடுத்த ஸ்டெப்ஸில் நான் மிஸ்டேக்ஸ் இருந்தாலும் நான் திருத்திப்பேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓகே எல்லோரும் போட்டு சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சூப்பரான வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் உங்கள் டேவிட் ஜேம்ஸ் ஸ்டே டியூன் பாய்